அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தேங்காய் பால் உருண்டை செய்யலாம். வாங்க, ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் செய்யுங்க. கண்ணாடி பார்த்து கண்ணாடி மாதிரி இருக்குது வருது பார்க்குறதுக்கு. ஜவ்வரிசி தேங்காய் பால் உருண்டை. தேங்காய் பால் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜவ்வரிசி 1/4 கிலோ எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன். போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு போடணும். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கொதித்த தண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு கலந்து விடுங்க. ஒரு சேர நல்லா சேர்த்து கலக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. நல்லா தட்டி மூடி வைங்க. எடுத்து தேங்காய் ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணிங்க. எடுத்து ஸ்லைஸ் பண்ணதை எடுத்து கொரகொரப்பாக அரைச்சி நல்லா கொஞ்சம் அப்படியே உதிரியாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் தேங்காய் பாலுக்கும் எடுத்து போட்டுக்கோங்க. ஏலக்காய் அதில் போடுங்க. 2 ஏலக்காய் போடும். இப்போ போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதிலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மிச்சமாக கொஞ்சம் எடுத்து போட்டு தேங்காய் பால் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கோங்க. தனியாக கொஞ்சம் போட்டு எடுத்து வச்சு தேங்காய் பால் செஞ்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக வந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணி காய வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ மூடி வச்சுருக்கோம். 20 நிமிஷம் கழிச்சு இப்போ எடுத்து இந்த சுடு தண்ணி தான் ஊற்றணும். அது பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. சுடு தண்ணி ஊற்றி நல்லா மறுபடியும் கலக்கணும், கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டு திரும்பவும் எடுத்து மூடி வச்சிடணும். திரும்பவும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுங்க. இப்போ கொஞ்சம் கட்டி பதத்தில் நல்லா வந்திருக்கு. ஊறி நல்லா வந்திருக்கு பாருங்கள். பலன்னு வந்திருக்கு. அது நல்லா கொலன்னு ஓரளவுக்கு வரணும் அந்த ஜவ்வரிசி. அது வரைக்கும் நீங்கள் நல்லா இது பண்ணி கலந்து விடுங்க. லாஸ்ட்டாக கை போட்டு கலந்து விட்டுப்பீங்க. இது திரும்ப சுடு தண்ணி போட்டு திரும்ப ஒரு முறை கலந்து விடுங்க. இப்படி நல்லா போட்டு கலந்து விட்டு நல்லா ஒரு சேர தட்டி திரும்ப மூடி வச்சுடுங்க. தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஒரு 50 கிராம் தேங்காய் அளவு வச்சு எடுத்து வச்சு அதை தேங்காய் பால் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா சர்க்கரை போட்டுக்கோங்க. அதை நான் ஒரே முறையாக எடுத்து வச்சுருக்கேன். எங்களுக்கு சர்க்கரை தேவையில்லை. இப்போது இதை அரைச்சி வச்சதை எடுத்து சர்க்கரைனா போட்டுக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லை நாட்டு சர்க்கரை வேணுனாலும் போட்டுக்கோங்க.
உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். போட்டு கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விடுங்க. மறுபடியும் எப்படி அந்த என்ன பதம் வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னும் பதமாக வரலை, அது உதிரியாகவே இருக்குது. இன்னொரு முறையும் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி கொஞ்சம் அதிகமாகவே விடுங்க. சுடு தண்ணி போட்டு நல்லா விட்டு நல்லா பிசைந்து கை போட்டு நல்லா பிசைந்து விட்டிங்கன்னா இதுவாக கரெக்டாக வரும். திரும்பவும் மூடி வச்சுடுங்க. மூடி திரும்பவும் ஒரு 1/4 மணி நேரம் வச்சு ஃபைனல் ஸ்டேஜ் இதை எடுத்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா பிசைந்து விடுங்க. நல்லா. இப்போது பதம்லாம் உங்களுக்கே தெரியும். அதில் பார்த்தாக்கா அப்படி நல்லா மெசிந்து போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள், அது மாதிரி பாருங்கள். இது மாதிரி பதம் இருக்கும்போது நீங்கள் எடுத்துடுங்க. இப்போ ஒரு கவரில் நம்ம இது போடணும். இப்போது இது பதமாக வந்தது. இப்போது ஒரு கவர் கைக்குள்ளே வச்சுக்கின்னு தண்ணி கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கின்னு நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி எடுத்து தட்டணும். அதை தட்டி தேவையான அளவு எடுத்து வச்சு தட்டி அதில் பூரணம் வச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா இப்போ தான் நீங்கள் அதை கரெக்டாக பார்க்கணும். அந்த பூரணம் வச்சு கையில் தண்ணி அப்பப்போ தொட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூரணம் வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சாக்கா உதிர்ந்து போயிடும். நீங்கள் திட்டமாக வச்சுக்கோங்க. வச்சு அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் கைக்கு அப்பப்போ தண்ணி தட்டுக்குங்க. இல்லைன்னா அது தனியாக போயிடும் உதிர்ந்து. அந்த மாதிரி தட்டி இது மாதிரி தட்டி அப்படியே வைங்க. வச்சு உண்டை பிடிக்கிற வரைக்கும் தான் அது கஷ்டமாக தெரியும். அப்போ சூப்பராக அழகாக வந்துடும், நல்லா உருண்டையாக வந்துடும். நீங்கள் இது மாதிரி இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்து நீங்கள் தட்டி எடுத்து வைங்க. அப்படியே உருட்டுங்க. உருண்டை மாதிரி வரும். நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இது மாதிரி உருண்டையாக வரணும். எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி மொத்தம் தட்டி எடுத்துக்குவோம். உங்களுக்கு தேவையான அளவு பூரணத்தை தட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒன்று சின்னதாக போயிடுச்சு. சரி இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வச்சு சின்னதாக போயிடுச்சு, போதும் இல்லைன்னு சொல்லி சரியாக போயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி இதை சூடு பண்ணி வச்சுருக்கோம். இட்லி குண்டாவில் தண்ணி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி சூடாக இருக்குது, கொதிக்குது. இப்போ எடுத்து ஒவ்வொரு உண்டையும் எல்லாத்துலேயும் எடுத்து வச்சிடணும். அந்த குழியில் பள்ளத்தில் எடுத்து வச்சிடணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சு மூடிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகாக பக்காவாக செஞ்சேன். ப்ராசஸ் ரொம்ப அதிகம், ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சேன் நான் இது இவ்வளோ நேரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. இது இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக சாப்பிட்றது. நம்ம வயிற்று புண்ணு இருக்குது பாருங்கள். வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் இது ஆத்துமா. பாருங்கள், சூப்பராக நல்லா பதமாக வந்துடுச்சு. ஜவ்வரிசி உருண்டை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போது நீங்கள் எடுத்து போட்டு சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியது தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். அதை எடுத்து நான் காட்டுவேன் பாருங்கள்.
அப்போது வந்து நீங்கள் பாருங்கள் கண்ணாடி பதத்தில் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூரணம் உள்ளே வச்சுருந்தா திருப்பி பார்த்தா கண்ணாடி மாதிரி வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்டாக்கா அந்த அல்சர்கள்லாம் குணப்படுத்தும். அதில் நம்ம பூரணம் வச்சுருக்கோம்ல, தேங்காய் பூரணம், அதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் பால் இந்த தட்டில் இதை போட்டு சேவ் பண்ணி வச்சு சாப்பிட வேண்டியது தாங்க. பாருங்கள், அது பார்க்குறதுக்கே அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்குது பாருங்கள், என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே, நல்லா மலர்ந்து. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது வீடியோன்னு பாருங்கள். ஒரு 2 hours 3 hours அது என்னென்னா அது செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அப்பப்போ எழுந்து அதை கவனித்து போய் செய்யணும், அவ்வளோதான். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள், இன்னும் நல்லா இருக்குது. நம்ம பாயாசம் செஞ்சோம்னா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, என்ன செம்மையாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் எடுத்து இருக்குன்னு வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.